நியூயார்க்கில் வந்து அடர்த்தியாக இருக்கிற பல்வேறு சொன்னேன் இல்லையா, பல்வேறு நாடுகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வானவியந்த கட்டடங்கள் நிறையா இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் வந்து பார்க்கும்போது ரெண்ட்டு விலை எக்கச்சக்கமாக எகிரிடுச்சு. அதுவும் கோவிடுக்கு அப்புறம் அதை நான் ஃப்ரீஸ் பண்ணுங்கிறாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகை $1500 அப்படின்னா இப்போ 2000 3000 போகிறத நான் ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறார்ல, அது அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கே சொன்னால் எது பிடிக்குமோ அதை செய்கிறார். ஒன்று. இரண்டாவது, நியூயார்க்கில் நூற்றுக்கணக்கான தெருக்கள் இருக்குல்ல, 200 தெரு, அந்த தெருக்களில் பேருந்துகள் இருக்குல்ல, அந்த பேருந்து இலவச பேருந்து தரங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் அரசினுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து கொடுத்தாரு. அதே போலவே நியூயார்க்கில் இருக்கிற பேருந்துகளில் ஃபேர் ஃப்ரீ பஸ் தரேன்னு சொல்கிறத வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அது பிடிச்சி போச்சு. இரண்டாவது. மூன்றாவது, அடுத்தது நியூயார்க் நகரங்களில் எக்கச்சக்கமான கேப் ஓடும். மஞ்சள் நிற பார்த்துருப்பீங்க நீங்கள், நிறைய டாக்ஸி ஓடும் இல்லையா, அந்த டாக்ஸி இருந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு. அந்த டாக்ஸி அசோசியேஷனுக்கு இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி காரணங்களை பார்க்கும்போது அங்கே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க, அவர் ஹீரோவை பார்க்குறாங்க. அவருக்கு பின்னாடி இளைஞர் கூட்டம் எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக, ட்ரெயினில் போனாலோ பஸ்ஸில் போனாலோ காரில் போனாலோ அவர் சுற்றி கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நியூயார்க்கை பலப்படுத்துவேங்கிறாரு, க்ளீன் சிட்டியாக மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்க சைல்டு கேர் வெல்ஃபேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு, ஹெல்த் கேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு, ரெண்ட்டு ஃப்ரீ பண்ணுவேன்னு சொல்கிறாரு, இது பேருந்து ஃப்ரீயாக தருவேன்னு சொல்கிறாரு. இது சொல்கிறத வந்து கேட்கும் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அவரை பிடிச்சி போய் ஏகோத்தியமாக ஓட்டு போட ஆரம்பிச்சு.